Hi friends, welcome back to my YouTube channel Shalini's Chalk Talk. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பிரஷர் குக்கர்ல ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த 200 கிராம் கப்புல 2.5 கப் சீரக சம்பா அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் தண்ணி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது வந்து 1 கிலோ சிக்கன், ஒரு 4-5 துண்டு இஞ்சி, ஒரு 20-25 பல்லு பூண்டு, 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய். நான் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால பச்சை மிளகாய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தயிர், இதில் வந்து பட்டை 2, பிரியாணி இலை 2 ஏலக்காய், அப்புறம் வந்து நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் உடச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை கொரன்னு அரைச்சிட்டேன். இதோட எடுத்து வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இன்னொரு வாட்டி பல்ஸில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நான் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட எடுத்து வச்சிருந்த புதினா கொத்தமல்லி நல்லா கொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பண்ணும்போது எப்போ ரொம்ப ஃபைனாக நம்ம அரைக்கக்கூடாது. இப்படி கொரப்பாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யும் சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா பிங்கிஷாக ஆன அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்து வச்சிருக்க தக்காளி காயாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மஞ்சத்தூள் சேர்க்கல. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கன். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அரிசியை ஒரு முறை கலந்தா போதும். ரொம்ப நம்ம கலந்தா அரிசி வந்து உடஞ்சிரும். இடத்துல நீங்கள் உப்பு காரம்ல ஒரு முறை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் 2.5 கப் அரிசி எடுத்து வச்சுருந்தேன். இந்த குக்கரில் பண்ணுறதுக்கு சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ உங்கள் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இல்லை தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ இதில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு முறை அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஃபைனலாக இது மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ இது 4 விசில் வரட்டும். வந்த அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். குக்கர் 4 விசில் முடிஞ்சிச்சு. ஸ்டீமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பிரியாணியை ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து வெளியில் உள்ள மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாம் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Please like, share and subscribe to Shalini's Chalk Talk YouTube channel for more videos.